ஓம் நம வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இன்னைக்கு ஓப்பன் ஆக போகிற 3 புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனோட கோட்டா முடிஞ்சு நாளைக்கு காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருக்குது. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அலிப்பிரி வழியாக போகணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. முதல் நாள் நைட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறத வாங்கிட்டு அலிப்பிரி நடைபாதையில் நடக்கிறதுக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே கூட நடக்கலாம். இல்லை டோக்கன் வாங்கிட்டோம் ஆனால் அலிப்பிரி நடைபாதையில் அலோவ் பண்ணல, 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி காலையில் 4 மணிக்கு திறப்பாங்க, நடக்க ஆரம்பிக்கலாம். காலையிலலாம் போனால் டோக்கன் கிடைக்காதுன்னா கிடைக்கும். இப்போ கூட இந்த வீடியோ போடுறப்போ அவைலபிளாக தான் இருக்குது. அன்னன்னைக்கு இருக்கிற க்ரௌடு பொறுத்து வாங்கிட்டு கூட நீங்கள் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து இன்னைக்கு ஓப்பன் ஆக போகிற 3 புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். காலையில் 11 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் திருமலாக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நவநீத சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. 1 மணிக்கு பராக்கமணி சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. திருமலா திருப்பதியில் வாலண்டரி சேவா செய்யணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே பதிவு செஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக போய் நம்ம சேவா செய்யலாம். ஸ்ரீவாரி சேவா online.tirumala.orgல ஃபஸ்ட்டே நம்ம பதிவு செய்து வச்சுக்கணும். நீங்கள் இப்போவே டைம் இருந்தால் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஸ்லாட் அண்ட் டேட் சூஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி கிளிக் பண்ணால் புக் ஆகிடும். இண்டிவிஜுவலாகவும் நம்ம சேவா செய்யலாம், குரூப்பாகவும் சேவா செய்யலாம். இண்டிவிஜுவலாக செய்கிறீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். குரூப்பாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு லாகின்லேருந்து குறைஞ்சது 10 பேராவது நம்ம புக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். அதில் ஒருத்தர் டீம் லீடராக இருக்கணும். அந்த டீம் லீடர் ஆல்ரெடி ஒரு தடவை சேவா செய்தவங்களாக இருக்கணும். ஃபுல்லாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. பராக்கமணி சேவா பதிவு பண்ண போகிறீங்கன்னா ஃபோட்டோவும் எம்ப்ளாயி ஐடி கார்டும் அப்லோட் பண்ணணும். 1 MBக்கு கீழே ஃபைல் ரீசைஸ் செய்து. ஸோ இதில் நீங்கள் பதிவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா கோட் கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. 10:50க்கெல்லாம் லாகின் செய்து ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் லாகின் செய்கிறப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் மொபைலே ஈஸியாக செய்துக்கலாம், புக் ஆகும். ரைட் சைடு மேலே 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி காட்டும். இல்லைன்னா தெரியாது நமக்கு. அதனால் இது ஓகேவாக இருந்தால் இதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு செட் ஆகலைன்னா லேப்டாப் இருந்தாலும் அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10:55 50க்குள்ளார நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கோங்க ரெடியாக. குரூப்பாக சேவா புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாஸ்டர் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் 20 பேரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக. அதுக்கப்புறமா சேவா புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆட் டு குரூப்பில் மினிமம் 10 பேர், மேக்ஸிமம் 15 பேர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் லிஸ்ட்டில் 20 பேர் வரைக்கும் ஆட் ஆகுது. ஆனால் யார் பேரில் நீங்கள் சேவா புக் பண்ண போகிறீங்களோ அவங்கள இந்த ஆட் டு குரூப்பில் சேர்த்துக்கணும். அவங்களோட தகவல்லாம் நீங்கள் பதிவு செய்யும்போது 90 நாட்களுக்கு கம்மியாக எதுவும் சேவா செய்திருக்கிறாங்களா அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் தப்பாக நம்ம கொடுத்துருந்தாலும் அத்தனை பேரோட புக்கிங்கும் வேஸ்ட்டாக போகும், டைமும் வேஸ்ட்டாக போகும். இப்போ டீம் லீடர் இருக்காங்கல்ல, அவங்க மொபைல் நம்பர்லேருந்து தான் லாகின் செய்து புக் பண்ணிக்க முடியும். புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், ஆனால் அது சுற்றி கிடைக்கிறதுல தான் நமக்கு இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸுங்கிறது ஒன்லி ஜென்ஸ் மட்டுமே செய்யக்கூடியது. ஸ்ரீவாரி சேவா கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் ஜென்ஸ் மட்டும்தான் போட போகிறீங்க, இண்டிவிஜுவலாவோ குரூப்பாவோ அப்படின்னா பேசாமல் இதை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸ் ஈஸியாகவும் புக் ஆகும். அதே தான் எப்படி ஸ்ரீவாரி சேவாவோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு உண்டான சேவாவும் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாகவே புக் ஆகுங்கிறதுனால இது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லை லேடிஸாக இருக்கிறீங்க, இல்லை லேடிஸ் அண்ட் ஜென்ஸாக குரூப்பாக புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா திருமலாக்கு புக் பண்ணால் மண்டே 7 டே ஸ்லாட், வெட்னஸ்டே 7 டே ஸ்லாட். திருப்பதிக்கு புக் பண்ணுற போனீங்கன்னா டியூஸ்டே 7 டே ஸ்லாட்ஸில் ஃபஸ்ட்டு 4 நாள் கீழ் திருப்பதியில்
ஒரு கோயில்களில் சேவா கொடுப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் மலைக்கு போய் 3 நாள் திருமலாவில் சேவா செய்யலாம். திருப்பதி ஃப்ரைடே ஸ்லாட்டில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல திருமலாவில் 4 நாட்கள் சேவா செய்துட்டு அதுக்கப்புறமா 3 நாட்கள் கீழ் திருப்பதியோட டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் இல்லை அலிப்பிரி டோல் அந்த மாதிரி சேவா கொடுப்பாங்க, சேவா செய்யலாம். திருமலாவுக்கு சூஸ் பண்ணாலும் சரி, திருப்பதிக்கு சூஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு அனுபவமும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இப்போ கீழ் திருப்பதிக்கெல்லாம் சேவா செய்கிறோம், நமக்கு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா சுவாமி வஸ்திரம் அடிக்கிற சேவா கூட இருக்குது இதில். அதனால் சூப்பராக இருக்கும் கீழ் திருப்பதி சேவா கூட. உங்களுக்கு எது விருப்பமோ திருமலா திருப்பதி சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலாக்குன்னா 7 days மண்டே வெட்னஸ்டே, திருப்பதிக்குன்னா டியூஸ்டே ஃப்ரைடே. இதுதான் திருமலாக்கு ரஃப்லி 1250 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பதிக்கு செக் பண்ணிக்கோங்க 500 போல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 300 மறந்துட்டேன் நான், அதுக்குள்ளார ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 2 கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க, அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் அப்படின்னா ஸ்ரீவாரி சேவா பொதுவாக புக் பண்ணிவிட்டு ஸ்லாட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். 11 மணி அடித்த அடுத்த செகண்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பச்சை கலர் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல இந்த க்ரீன் கலருக்குலாம் அவைலபிள் கோட்டா ஃபார் செலக்டட் டேட், இங்கே 0 காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு புக்கிங் ப்ரொசீட் ஆகாது. ஒரு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துல அவைலபிலிட்டி காமிக்கும். ஒரு 8 அதையும் பார்த்துக்கிட்டு இமிடியேட்டாக நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா பொறுத்த வரைக்கும் புக்கிங் ஈஸி. நம்ம கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சுற்றுது பார்த்தீங்களா, அதில் தான் ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலது கிடைக்க மாட்டேங்குது. அது என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பெருமாளோட அருள் தான் சொல்லணும். சுற்றுற வரைக்கும் அது கம்முன்னு விட்டுருங்க, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு இஷ்யூ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ரெஃப்ரெஷ்ஷாக பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் இந்த 7 days ஸ்லாட்டுக்கு பதிலாக 7 days மண்டே ஸ்லாட்டை வேணால் மாற்றி பாருங்கள். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போகிறதுக்குள்ளார முடிஞ்சு போயிடும். அடுத்து இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா அப்ளை டு குரூப் போட்டுட்டு இதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்குற பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கேட்பாங்க அந்த பேரோட லிஸ்டெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு. மறுபடியும் இதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஒரு ஓகே பட்டனை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஒரு எக்ஸ்ட்ரா சின்ன ப்ராசஸ் மட்டும்தான் இண்டிவிஜுவலுக்கும் குரூப்புக்கும். மற்றபடி புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதே தான். ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸில் புக் பண்ணுறீங்கன்னா திருமலாவுக்கு மட்டும்தான் சேவா கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி சேவா திருமலாவுக்கு புக் பண்ணாலும் சரி, திருப்பதிக்கு புக் பண்ணாலும் சரி, மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 60. ஏன்னா ஏப்ரலில் ஆனுவல் ஃபெஸ்டிவல் மாதிரி எதுவும் இல்லை, லைக் பிரம்மோத்சவம், வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இருந்தால் ஏஜ் மாறும். நீங்கள் ஜென்ஸாக தான் போடுறீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸு போட்டுக்கோங்க. நவநீத சேவா 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒருவேளை லேடிஸ் ஸ்ரீவாரி சேவா ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா நவநீத சேவா லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா திருமலாவில் கோஷாலையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆத்மார்த்தமாக நம்ம சேவா செய்யலாம், அவ்வளோ திருப்தியாக இருக்கும். தனியாக போகிறோமே, பயமாக இருக்குமே, எந்த கவலையும் இல்லை. பக்கத்துலேயே தான் சேவா செய்கிற இடமும் இருக்கும், போயிட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சேவாவும் திருப்தியாக இருக்கும். லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாக குறிப்பாக லேடிஸ் எல்லாம் போய் சேவா செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நவநீத சேவா ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு செகண்டு தான் தீந்துரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து நவநீத சேவா புக் பண்ணிக்கணுன்னா ஒரு வாரத்துக்கு 50 கோட்டா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே தான் நீங்கள் நவநீத சேவாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாட்டை மட்டும் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருங்க. 11 மணிக்கு அடித்தோன்னே கிளிக் பண்ணிங்கன்னா பச்சை கலரில் காமிக்கும். ஏதாவது ஒரு வாரத்துக்கு போட்டுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெட்னஸ்டே 7 days ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க நவநீத சேவாக்கு. 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க, அதாவது 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிற லேடிஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து சேவா செய்யலாம். கல்யாணமானவங்க தான் சேவா செய்யணுமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. லேடிஸ் ஏஜ் இது தான் பார்க்குறாங்க, சேவா செய்துக்கோங்க, சாரி புக் பண்ணிக்கோங்க. தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க, எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், எப்படி போகிறப்ப என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும், எங்கெல்லாம் சேவா கொடுப்பாங்க, கோயில் உள்ள சேவா செய்யணுன்னா என்ன ப்ரொசீஜருங்கள்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். பராக்கமணி சேவா கொஞ்சம் ஈஸியாகவே புக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் செக்டார், பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார்னு இருக்கும். மண்டே 4 days ஸ்லாட்டும் ஃப்ரைடே 3 days ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. 3 ஷிஃப்ட் இருக்கும். அதில் 2 ஷிஃப்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸி தான், அது கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. பராக்மணி சேவா உண்டியல் காசு என்ற சேவா. நீங்கள் பப்ளிக் செக்டர்னால் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்க் எம்ப்ளாயிஸ். ப்ரைவேட் செக்டரில் கொடுக்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த பராக்மணி சேவா பொறுத்த வரைக்கும் சப்மிட் தான் பண்ணுறோம், அப்ளிகேஷன் கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இந்த சேவா ஹிஸ்ட்ரி மூலமாகவோ தெரியப்படுத்துவாங்க.
அது ஒரே நாளில் கூட தெரியப்படுத்துவாங்க, 7 நாள் கூட ஆகலாம். நம்ம செலக்ட் ஆகலைன்னா கூட அதையும் தெரியப்படுத்துவாங்க எஸ்எம்எஸ் மூலமாக, ரெக்ரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கிடைச்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. எந்த சேவா புக் பண்ணாலும் சேவை முடித்து கடைசி நாள் சுபதமலியாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. டெம்பிள் டியூட்டி எல்லா சேவாக்கும் உண்டு, ஆனால் பராக்மணி சேவாக்கு மட்டும் கிடையாது. ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, தங்குறதுக்கு பெட் கொடுப்பாங்க, லாக்கர் கொடுப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை சேவா செய்கிறப்போ டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஹாப்பி சேவா புக்கிங், ஹாப்பி சேவா. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் சேவா கிடைச்சா போதும் அப்படின்னா இந்த விசேஷமான நாள்லாம் விட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வசந்தோற்சவம் ஏப்ரலில் இருக்கிறனால அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு வேறு நாளில் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறீங்கன்னா மெயில் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். பட் இந்த மாதம் நான் எனக்கு போடுறேன், நான் போடாதப்போ உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன், ஒருத்தர் 2 பேருக்கு அப்படின்னா. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 74,742 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.57 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,466 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் 6 மணி நேரம் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆறுதா சொல்லியிருக்கிறாங்க. நேற்று 300 தர்ஷனம் டோக்கன் தர்ஷனத்துலாம் 3 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க. வெதர் பகலெல்லாம் வெயிலாக நார்மலாக தான் இருக்குது, நைட் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அதை திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேவா புக் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ஸு சேவா ஈஸி, நீங்கள் ஈஸியாக எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது, புக் பண்ணுறதுன்னெலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவை பாருங்கள். ஜென்ஸுக்கு ஈஸியாக புக் பண்ணிக்கலாம், லேடிஸ்க்கு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம மாற்றிக்க முடியாது. அப்படி என்ன பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா திருமலா ஸ்ரீவாரி சேவா சதன் ஜென்ஸுக்கு போய் நீங்கள் மாற்றிக்கணும். தேங்க்யூ.